இந்த நாட்டுக்கு வந்து குடிமை வாங்க ரெடியா தயாரா இருக்கீங்க. இந்த கண்ட்ரிலயே இருக்க இந்த நாட்டிலேயே இருக்கறதுக்கு வசிப்பதற்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதுல என்ன நடந்திருக்குன்னா, சில பேர் வந்து பச்சை அட்டைய வாங்கிட்டு, வருஷம் வருஷம் நீங்க வந்து விசா அப்ளை பண்ணிட்டு இங்க வரணும், இங்க வர்றோம். அது அது அந்த அந்த பணத்த குறைக்கிறதுக்காகவோ, இல்ல அந்த தலைவலிய குறைக்கிறதுக்கோ, பச்சை அட்டை வாங்கி வச்சு நம்ம நெனச்ச நேரத்துக்கு வந்துட்டு போலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுல தப்பு இல்ல. ஆனா என்னன்னா, அந்த பச்சை அட்டையின் விதியில் படி நீங்க வந்து 1 வருஷத்துக்கு மேல வெளியில இருக்கக்கூடாது. 1 வருஷத்துக்குள்ளார நீங்க போயிட்டு வந்திருந்தீங்கன்னா, அது 1 வருஷத்துக்கு மேல இருந்தீங்கன்னா, அதுக்காக சரியான மனுவ தாக்கல் பண்ணி, ஏன் நீங்க அங்க தங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்க திருப்பி இது மாதிரி 1 வருஷத்துக்கு மேல இருந்துட்டு நீங்க திரும்பி வரும் பட்சத்துல வந்து அப்ப வந்து குடியுரிமை காவலர்கள் வந்து உங்களை கேட்கறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு. அவங்க கேட்கலாம், ஏன் நீங்க 1 வருஷத்துக்கு மேல வந்து இந்த நாட்டை விட்டு வெளியில இருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன, உங்களுக்கு அது தேவையில்லைன்னா பச்சை அட்டையை எங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து ரெக்வஸ்டா தான் வச்சிருக்காங்க. அது வந்து அவங்க மிரட்டப்படவோ அப்படின்லாம் செய்தி வரல.